சிஎஸ்கே பாய்ஸ் பழசெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன தடவை ஆர்சிபி நம்மளை அடித்த அடிக்கு திருப்பி கொடுக்குற அடியில் எந்திரிக்கவே கூடாது, அந்த மாதிரி ஒரு அடியை கொடுக்கணும். ஸோ பயங்கரமான ப்ராக்டிஸில் இருங்க, எல்லாமே கவனமாக இருங்க. எல்லா பிளேயர் இருக்கீங்களா? பரவாயில்ல பிளேயரா இருக்கீங்க. இந்த மாதிரி சிஎஸ்கேல ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லையே. நீங்கள் வந்து ரோஹித் அண்ணே, என்ன ரோஹித் இங்கே என்ன பண்ணிட்டு? குஜராத்துக்கும் உங்களுக்கு நாளைக்கு மேட்ச் இருக்குப்பா, ப்ராக்டிஸ் போல. ஏன் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? குளிர் சொன்னேன், வாக்கிங் வந்தேன். வாக்கிங் வந்தீங்களா? ரோஹித் நீங்கள் பண்ணுறதே சரியில்லை. நாளைக்கு உங்களுக்கு மேட்ச் இருக்குது, உங்கள் டீமை பாருங்கள். போங்க, நல்லா கேட்டுங்க. ஆர்சிபியை எந்திரிக்கவே விடக்கூடாது. நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டிய முக்கியமான நல்லா பாயிண்ட் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. மித்த எந்த ஒரு பேட்ஸ்மேனையும் நீங்கள் பெருசாக பார்க்காதீங்க. ஒத்தால இன்னும் அடிப்பாப்புல கோலி, அவரை மட்டும் டார்கெட் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரோஹித் என்ன அங்கே பூட்டி இருக்கேன். என்கிட்ட கிரவுண்டில் எங்கேயாவது ரோஹித் பூட்டுவாங்க, ஏறி பூச்சி போங்க ரோஹித். நீங்கள் மும்பைலேருந்து நடந்தே வந்துட்டேன். மும்பைலேருந்து எதுக்கு இங்கே வரீங்க? எனக்கு புரியலையே. சாரி இங்கே வாங்க அண்ணே. கோலிக்கு எதுவும் கால் பண்ணி எதுவும் வச்சிருக்கீங்களா? அண்ணே, ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேங்கண்ணா. நாங்கள் டீமில் வந்து ஒரு கோஆர்டினேஷன் இது பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, எல்லா டீமில் இருந்தவங்க பார்த்துங்க. நல்லா கேட்டுங்க, இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஜெயிச்சுட்டு நம்ம ஆடுற ஆட்டத்தில் ஆர்சிபி பேசவே கூடாது. ஒருவேளை நம்ம தோத்துட்டோம்னா 5 கப்பு அப்படின்னு சொல்லி. ஆமாம், 5 கப்பு. ரோஹித் நீங்கள் போங்க. 5 கப்பு நீங்கள் போங்க. பாருங்க, உங்கள் டீமில் இப்போ பும்ரா வேற இல்லை. நீங்கள் என்ன நாளைக்கு என்ன கலட்டாக போகிறீங்கன்னு தெரியல எனக்கு. ஏதோ எங்கள் மேட்ச்சில் என்னமோ நீங்கள் ரொம்ப குளிராஞ்சிக்கிட்டு இருக்கீங்க ரோஹித், இது நல்லா இல்லை. ஆமாம் கேட்டுங்க, நம்ம டார்கெட்டு கோலி. ஒத்தாளான்னு அடிப்பாப்பில் ஒரு ஆளை சாத்தோம்னா முடிஞ்சு. நம்ம பக்குவமாக ஆடுங்க, பதனமாக ஆடுங்க, நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஓகேவா? அவர் இன்னொரு முக்கியமான விஷயம், சால்ட் அவுட் ஆகணும்ல. சால்ட்டு ஓப்பனிங் சால்ட் அடிக்கிறாப்புல, ஆர்சிபியில் அவுட் ஆகணும். அப்புறம் புவனேஸ்வர்குமார் நாளைக்கு வந்தாலும் நல்லா போடுவோம். பொன்னியின் செல்வனா? புவனேஸ்வர்குமார். அதெல்லாம் நாங்கள் யாராக இருந்தாலும் எங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாரும் கிரிக்கெட் விளாட்றாங்க, நாங்களும் திருவிழா கூட்டு வரல, எல்லாருக்கும் தெரியும் ரோஹித். நீங்கள் கிளம்பு, நீங்கள் உங்கள் டீமை பாருங்கள். நாளைக்கு என்ன மேட்ச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி மொதல் மேட்ச்லேயே வந்து உங்களுக்கு பிளாக் மார்க் ஆயிருக்கு. ஒழுங்காக விளாடுங்க, ஓகேவா? ஓகே. ஆமாம்.